கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வேதம் சொல்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார், பயப்படாதே. ஏன் ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்கிறார்? பயமானது வேதனையுள்ளது என்று 1 யோவான் 4 அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. உண்மைதான். நமக்குள் பயம் வந்துவிட்டால் நம்மால் தைரியமாக எதையுமே செய்ய முடியாது. இரவிலே தனியாக செல்வதற்கு பயம், வீட்டிலே ஏதாவது தனியாய் செய்வதற்கு பயம், பரீட்சையை கண்டு பயம், பிசாசை கண்டு பயம், இப்படி பயம் பலவிதமாக மனிதர்களை ஆட்டி படைக்கிறதை நம்ம இந்த உலகத்தில் பார்க்கிறோம். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட பயம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவனும் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சில மாதங்களாக சில வியாதி நம்முடைய சரீரத்தை விட்டு நீங்காமல் போயிட்டா பயம் அதிகமாக நம்ம இருதயத்தில் தங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே அப்படின்றார் ஆண்டவர். ஏன் அவர் நம்மை பார்த்து பயப்படாது என்று தெரியுமா? நம்மை பயப்படுத்துகிற அந்த பொல்லாத வியாதியை அவர் நம்முடைய சரீரத்தை விட்டு துரத்த போகிறார். வியாதி மட்டுமல்ல, நம்மை பயப்படுத்துகிற எந்த காரியமானாலும் தேவன் நம்மை விட்டு அவைகளை அகற்றப் போகிறார். அவைகள் எல்லாவற்றையும் விட நம்முடைய தேவன் மிக பெரியவர். அவைகளை காட்டிலும் அவர் வல்லமையுள்ளவர். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் பயப்படாது இருக்கும்படியாக அவர் தம்முடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். இயேசு என்ற மகிமையான நாமம் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கக்கூடிய ஒரு வல்லமையான நாமத்தை கர்த்தர் நமக்கு சொந்தமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நம்மை பயன்படுத்தும்படி எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் நாமத்தை நாம் அறிக்கை பண்ணும்போது, இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது எல்லா பிரச்சனைகளும் நம்மை விட்டு ஓடி போகும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடும், தடைகள் உடையும், மந்திரங்கள் தோற்று போகும், வியாதிகள் சுகமடையும், தேவைகள் சந்திக்கப்படும். பின்னே நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பயப்படாமல் தைரியமாக இருப்போம், ஜெய கொடியை நாட்டுவோம். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும், வியாதியானாலும் வறுமையானாலும், எந்த ஒரு கடன் பிரச்சனையானாலும், தீராத வியாதி என்று மருத்துவர்களே சொல்லியிருந்தாலும், ரிப்போர்ட் அதை சொல்லியிருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர்